வணக்கம் மக்களே. நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசாங்க வேலை, பர்மனெண்ட் ஜாப் தாங்க. மொத்தம் 400 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக 75,000 உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அதேமாதிரி இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். இவங்க என்ன விதமான போஸ்டிங் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அந்த போஸ்டிங் தான் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தாங்க இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 12 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 31 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. மொத்தம் 400 வேக்கன்சிஸில் தமிழ்நாட்டுக்கு 260 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸை அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு 39, எஸ்டிக்கு 19, ஓபிசிக்கு 70, இடபிள்யூஎஸ்க்கு 26, ஜென்ரலுக்கு 106 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 260 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மினிமம் ஏஜாக 20 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கட் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 1 கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் டேட்னால் ஒன்றும் இல்லைங்க, அந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து அவங்க கேட்டிருக்க ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2/5/1995 அப்புறம் பிறந்திருக்கணும். 1/5/2005 வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி நண்பர்களுக்கு 5 வருஷமும், ஓபிசி நண்பர்களுக்கு 3 வருஷமும், மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு 10 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அந்த மாதிரிலாம். ஸோ வாங்க சேலரி பற்றி பார்க்கலாம். சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக 48,480 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ எல்லா அலவன்ஸும் சேர்த்து உங்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக 75,000 ரூபா தோராயமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ப்ரொபோஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுங்க. ப்ரொபோஷன் பீரியட்னால் ஒன்றுமே இல்லைங்க, 2 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. அதுதான் அந்த வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பாண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 lakhs. நீங்கள் மினிமம் 3 இயர்ஸ் இந்த கம்பெனிலேருந்து ஐஓபியில் ஒர்க் பண்ணணும். சப்போஸ் இன்கேஸ் எனக்கு பிடிக்கல, நீங்கள் மேக்ஸிமம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது, வேறு ஏதாவது இதோட பெட்டரான ஜாபுக்கு போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு போகிற மாரி இருக்கும். இது வந்து நீங்கள் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலைன்னா சொல்கிறேன். 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எந்த அமௌண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற லீவு, ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே வந்து ஐஓபியே உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனரி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 140 கொஸ்டினுங்க, 200 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 மணி நேரம் உங்களுக்கு டைமு. என்ன டாப்பிக்லேருந்து அவங்க கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின், ஜென்ரல் ஆர் எக்கனாமிக் ஆர் பேங்கிங் அவேர்னஸில் மொத்தம் 40 கொஸ்டின், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனில் 30 கொஸ்டினும், இங்கிலீஷ் நாலேஜில் 40 கொஸ்டின், மொத்தம் 140 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 மார்க்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான், ஏபிசிடி இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற மாரி தான் இருக்கும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணுன்ற பட்சத்தில் 0.25 வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபஷனரி டெஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க பட்சத்தில் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் மாரி அவங்க வந்து வைப்பாங்க. பர்சனல் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷனோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இடையில் 80 மார்க்கும், பர்சனல் இன்டர்வியூவில் 20 மார்க்கு, மொத்தம் 100 மார்க் அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.iob.in இந்த வெப்சைட் போயிட்டு கேரியர் என்ற பேஜுக்குள்ளே போயிட்டு ரெக்யூர்மெண்ட் ஆஃப்
லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2025-26 இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை எல்லாமே அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும். அப்ளிகேஷன் ஃபீஸாக எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு 175 ரூபாயும், ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி நண்பர்களுக்கு 850 ரூபாயும் வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். லைக் கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ இதெல்லாம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெசிப்ட் வரும். ரெசிப்ட்டை நீங்கள் கையில் வச்சிங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிரெடிட் ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த வேலைக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து மினிமம் 650 இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஜஸ்ட் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரியும். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரையும் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கடைசியாக நான் வந்து சொல்கிறேன். பர்சனல் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவுமே வந்து இந்தியா ஃபுல்லாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வென்யூ, டைம் அண்ட் டேட், பர்சனல் இன்டர்வியூ எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் மூலிமா மட்டும்தான் நாங்கள் தெரிவிப்போம். உங்களுக்கு பர்சனல் இமெயிலுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஸோ கரெக்டான இமெயிலில் வந்து நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க பட்சத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ப்ரைவேட் கம்பெனியோ இல்லை வேறு ஏதாவது வந்து கவர்மெண்ட் செக்டரோ அங்கேருந்து நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.iob.in இந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், கரூர், கடலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே வந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.